Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பட்டர் பீன்ஸும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு கடாயில சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா சரியாக 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பட்டர் பீன்ஸுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வெந்து வந்ததும் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது 1 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது வேக வச்ச பட்டர் பீன்ஸை ஒரு 5 போல் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குழம்பு நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதித்து வேக விடலாம். பாருங்கள், குழம்பெல்லாம் சூப்பராக வெந்து திக்காகி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் 1 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதே மாதிரி பட்டர் பீன்ஸ் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லதொரு வீணை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.